டிவிக்கேன்னு வாரா. ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழ்லே எழுதி தமிழ்லே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிடும். அந்த கோபத்தில் நான் சொல்றேன், ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க. ஒரு நாள் அதான் பேத்து எடுக்கிறேன். தங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம். மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. ஏண்டா 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 என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும், அதானே உங்களோடு என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நானும் இங்கே நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற வரலாற்று உண்மையை உணர்த்தும் நோக்கிலே எந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தினால் மிகச்சரியாக இருக்கும் என்பதை தெரிந்தறிந்து இங்கே நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே மான உணர்வோடும் இன உணர்வோடும் கூடியிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற யதார்த்தத்தை, உண்மையை முன்வைத்தவன் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள். ஏனென்றால் நிலத்தை இழந்து பலத்தை இழந்து இனத்தையும் இழந்த மகன் அனுபவித்து சொன்ன ஒரு வழியுணர்ந்த வார்த்தை அது. என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே,
நாம் பேசுகிற அரசியல் என்பது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, எம் இனத்திற்கான பகையை வெல்ல. உலகத்தில் எல்லோரும் மானுடம் அதனுடைய நேயத்தை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே இனம் எங்களின் தமிழ் பேரினம் மட்டும்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்களுடைய மூதாதை உலகிலேயே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னெறியை தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை பாடியிருக்கக்கூடும். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் பாடியது எங்களினுடைய உயிர்மை நேயத்தை உலகிற்கு உணர்த்துகிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. அதைவிட ஆகச் சிறந்தது ஒன்றும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான் என்றால் அவன் வலியுறுத்தியது உயிர்மை நேயம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை நேயம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை நேயம். உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது எம்மின முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது. முல்லை கொடிக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போற்றியதாலே எமது முன்னவர்கள் போற்றப்படுகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். எமது முன்னவன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகன், ஒரே மகன் இளவரசன், தன் தேர்காலிலே ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான். ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலிலே கட்டியிருந்த மணியை பசு அடித்து பறைசாற்றியது. ஓடி வந்து பார்த்தால் அதனுடைய கண்ணுக்குட்டியை தன் மகன் கொண்டு விட்டான் என்பது. மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலிலே தன் மகனை கொன்றான். அதே தேரை ஏற்றி கொன்றான். இது கதையாக இருக்கலாம், தமிழர்களின் தற்பெருமையாக கூட இருக்கலாம், ஒரு புனைவாக கூட இருக்கலாம். ஆனால் மேலோங்கி நிற்பது என் இன முன்னோனின் மானுட நேயம், உயிர்மை நேயம். அதனால மாட்டிற்கும் நீதியை நிலைநாட்டினான் தமிழன். கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தோடு இருந்தான், நீதி தழுவாது இருந்தான் என்பதற்கான சான்று. எங்களுடைய புரட்சி பாவலன் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றான். உலகம் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எங்களுடைய மறையிலே முதல் மறை உலகம் தழுவி நேசித்து தொடங்குகிறது. கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த பெருமக்களின் பேரனும் பேத்தியும் இங்கே கூடியிருக்கிறோம். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன்.
என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் என் இன முன்னோர், என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற. இந்த உலகம் என்னது, அதில் வாழ்கிற ஒவ்வொரு மானுடம் என் உறவினன் என்ற. அந்த வழியில் வந்த எங்களுடைய புரட்சி பாவலன், பாரடா உன் மானுட பரப்பை என்ற. மானுட சமுத்திரம் நான் என்று கூவடா என்றார். அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒற்றை இனத்தின் மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, எங்கள் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம், பீற்றிக் கொள்கிறார்கள், என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம். உலகத்தில் எல்லா மொழிகளாய் அறிவிங்கனும் உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடென்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை எழுத்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள், என்னிலும் இளைய உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மூதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரல். அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா? அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும். அப்ப இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் குறுக காரணம் என்ன? குறுக காரணம் என்ன? மொழி திரிவு, பண்பாட்டு சிதைவு, வரலாற்று திரிவு, வழிபாட்டு மறைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடிகள் குறுகி நிற்கிறது. இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து, அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார். அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது. அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது. எது தமிழ் என்று அவனுக்கு தெரியாது. சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது. தெரியாது அவனுக்கு. லாபம் அது தமிழா இல்லையா, நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரியாது. இது இழப்பு அது மதிப்பு, சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரியாது. வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றான். கன்னடன், தெலுங்கன், மலையாளிய பிளந்து விரிந்து போய்விட்டான்.
எது தன் தாய்மொழி, எது யார் தன்னை பெற்ற தாய் என்று தெரியாத ஒரு நிலையில் என் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமையோடு சொல்கிற 3 தலைமுறை இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளி. ஆனால் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். எந்த மொழியில் எழுதியிருக்கிறது? எந்த எழுத்தில்? தமிழில். இது என்னது? இதுதான் என் உடன் பிறந்தானே தங்கிலீஷ். அங்க தப்பிச்சான், ஆவணின்னு போட்டான். இங்க பாருங்க, நீங்க வரு டிசம்பர். டிசம்பர் எப்படி எழுதுவா? டிசம்பரை எப்படி எழுதுவா? டிசம்பர். ஜனவரி ஜனவரி, நவம்பர் நவாயிம்பர். இதுதான்டா தமிங்கிலம், இதுதான்டா தங்கிலீஷ். டே பெத்ததாய பைத்தியக்காராக்குன பைத்தியக்கார பயில்களா, டே உங்களை வச்சுக்கிட்டு நம்பற வாடு. எதை பத்தி நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கப்பா, அவர் சொல்றாரு ரெயின்போவ அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்கன்ற. வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல அவரு, ரெயின்போவ ரெயின்போனே எழுதுங்க. எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார். மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை, உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். நீ இழந்துட்ட, முடிஞ்சிருச்சு. நீ நுட்பமாக்கிறது. எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத பாரு. முதல்ல நம்மளை என்ன பண்ணான்னு பாத்துக்க. முதல்ல நம்மள மொழியிலிருந்து வெளியேற்றினான், அப்புறம் வழிபாட்டில இருந்து வெளியேற்றினான். மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான்னா இங்க பாரு, நான் சொல்றேன். இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. இப்போ இங்க பாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞரும் சொல்லடா. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று, அதாவது பூகம்பம்டா எடுத்துக்குவாங்க. நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும். எப்படி எப்ப பாடிருக்காம பாரு நம்ம பாட்டை இளங்கோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்காதடா. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. இது தேவடியா கதை. ஏய் என்னை பார்க்காதரா, அவரை பாருடா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி. இது யாருது? விளை மாது கதை, வேசி கதை. எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொளுத்துறது? டேய் பைத்தியக்கார பயல. திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணத்தை தந்த தமிழனுடைய தொன்மை இலக்கணத்தை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பையை போட்டு எதை சொன்னாலும் இளங்கோவடிகள் அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் ஒரு முட்டாப்பைய. உன் தாய் மொழி தமிழை
முட்டாள்களின் பாஷை, காட்டுமிராண்டிகளின் மொழி என்று சொன்னபோது பேசிய நீ காட்டுமிராண்டி, நீ முட்டாள் என்று ஆயிரு. இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி 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 இவன் நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றினான். இங்க வர்றா கோயில்ரா, இந்த கோயில்ல தெய்வமா இருக்கிற முதல்ல யாருன்னு நினைக்கிற? டேய், தமிழனுக்கு கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது, ஆனா தெய்வம் உண்டு. தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ. தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு, தெய்வம் மூத்தோர் தெய்வம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படின்னா இங்க வர்ற தெய்வம் எப்படி வருதுன்னு கத்துக்கடா. பெரியப்பா வர்றாரா, தமிழன் வழிபாடா பாடுறா. தாத்தா வர்றாரா, எல்லாம் எந்திரிச்சு வாங்க தாத்தான்னு கும்பிடுறோம்டா. செத்துறாரா, படமா வச்சு கும்பிடுறோம்டா. இதாண்டா வழிபாடு. ஏய், எல்லாம் விளங்கிட்டியாடா? விளங்கிட்டியா? விளங்கிட்டியா? விளங்கிட்டியாடா? என்னப்பா பேரு? தாத்தா பேரை வச்சிருக்கேன் ஆறுமுகம்னு. இதாண்டா நம்ம மரபு. டே பைத்தியக்காரப்பட, இதாண்டா நம்ம மரபு. இதை தெரிஞ்சுக்கடா. டேய், இயற்கை வழிபட்டம்டா. ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை. இது அறிந்த தமிழன் இயற்கையை போற்றினார். இயற்கை நம்முடைய தெய்வம். இதை உணர்ந்த நம் தலைவன் இயற்கை எனது நண்பன், வரலாறு என் வழிகாட்டி, வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன். தெய்வம் எப்படி வருது? எப்படி வருது? அவரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப சிறந்த மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்கு மேல வார்த்தை இல்ல. தெய்வம் அப்பா அவரு. இவ்வளவுதான்டா. தமிழனுக்கு இறை என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறை என்றால் அரசன் என்றும் பொருள், இறைவன் என்றும் பொருள். விளங்குதல? இப்படி இருந்த ஒருவன் யார் யாரு முன்னவன்? உனக்கு குலம் முன்னவன், இனம் முன்னவன். இனம் முன்னவனிலே முருகன், சிவன், மாயோன். உனக்கு மாயோன் திருமால், மற்றவனுக்கு கிருஷ்ணன், கிருஷ்ண பரமாத்மா, அதெல்லாம் அது. உனக்கு சிவன், அவனுக்கு கைலாயநாதர், சிவ், சிவு எல்லாம் இருக்கு. நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன். கடவுளை கடன் கொடுத்தவன்டா நீ. டேய், இறைவனை இரவல் கொடுத்தவன்டா நீ. வைத்தியக்கார சீமரோட எந்திரிச்சு போடா. அப்படி போட யாரா? யாரா? தமிழன்டா, தமிழன்டா. அப்படி திமிர்ல திரிடா, திமிர்ல நிமிர்டா. தன்னின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும். தலை நிமிர்தான் உன் இன பெருமை. நில்லடா அப்படி. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்றா நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன். நீ பெருமைக்குரியவன்டா. ஏன்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன்டா நீ. அறிவை கடன் கொடுத்தவன். திமிர்ல திரி. அப்ப என்ன பண்ணா? கோயில் தேவ முருகன் கோயில்ரா. திருச்செந்தூர்ல இவ்வளவு ஆண்டுகளை உங்க அண்ணன் தமிழ்ல மந்திர ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா. டேய், மானங்கட்ட மக்களே பாத்துக்க. பெருவிடாயர்கோள் உன் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலிலே தமிழ்ல மந்திர ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்குடா. எப்படி இருக்கு? நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே ஏன் வந்தோம்? அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்தியகாரா தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான்டா. அவையே உன் தமிழள்ளி பருகவே யான் வந்தேன். முருக பெரும்பாட்டனுக்கே தமிழ்ல மந்திரம் இல்லடா. இங்க வர்றா, உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேத்தனண்டா. சமஸ்கிருதம் உள்ள போச்சு. புரியுதா? நல்லா புரியுதா? எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது. பெருமைப்படுற. அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றினாண்டா. இந்த கோயில் எல்லாம்டா வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, வரலாற்று பேராவணம். அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து உன்னை வெளியேற்றினான்.
இவன் உள்ள வராத கோயிலை கட்டினவனி, கற்ப கிரகத்தை கட்டினவனி, கோயிலுக்குள்ள சாமியை சிலையா செதுக்கினவனி, சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினவனி, உள்ள கொண்டி சிலைய வச்சவனி, ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்துட்டாடா. அன்னைக்கு வந்தா வர்றா, அன்னைக்கு சச்சுரா அந்த இனம். இங்க வாடா நீ யாரான்னு கேட்காம விட்டில்லடா, அன்னைக்கு பிரச்சனை. அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனா வெளியில போனா, இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்துருச்சுரா உன் நிலைமை. அந்த கோயில் சுவத்தில்தான், உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்த. அது வழிபாட்டு தலம் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம். 18ஆம் நூற்றாண்டிலே இங்கே இது நடந்திருக்கு போற குடவாயல் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு. எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவற்றில் இருந்துச்சு. வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய். அப்படி வெளியேற்றிட்ட. அதுக்கப்புறம் வந்தாண்டா, ஒவ்வொருத்தனா வந்தாண்டா. உன் பக்கத்து வீட்டுல இருந்தாண்டா, ஒன்னே மாதிரியே பேர் வச்சாண்டா. அன்பழகன், நெடுஞ்செழியன், கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா. நீ என்ன நினைச்சிட்டா? நம்மால் நினைச்சிட்டா. மான் போலவே உன்னோட ஓடியாந்தான். நீ மான் நினைச்சா, நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குரவழி கடிச்சா. இதாண்டா திராவிடை. விளங்கிடுச்சா? அவன் இந்திய திணிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம ஏற்பான். அவன் உன் உரிமையை பறிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம கொடுப்பான். சான்று வேணுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி. இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். வெள்ளால என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்கிட்டு எங்க போய் போராடுவ? நுட்பமா கவனி. எல்லாத்தையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இழக்க வச்சான். பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட், தமிழ்னு ஏன் சாகுறீங்க? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் சனிய, அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார்? நீ போற்றுகிற உங்கள் பெரியர். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழ்லே எழுதி தமிழ்லே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிட. அவங்க சாதிச்சுட்டாங்கடா. எதுல சாதிச்சுட்டாங்க? சாதி ஒழிப்பு இல்ல, சமூக நீதி இல்ல, பெண்ணிய விடுதலை இல்ல. எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற? உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க. முடிச்சுட்டான். இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான். யார் அவன்? தமிழன் நம்மடா. இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன். ஐய செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், தமிழ் நேஷனலிஸ்ட். நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம். நான் 6 மாசம் தானடா, நான் 6 மாசம் தானே. உங்க லிஸ்ட விட என் லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினான். நீ என்ன பண்ணிட்ட? ஓ தமிழ், ஒரு இடத்துல ஆங்கிலம் படி, ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டிருக்கணும்? அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியல? நம்ம பிள்ளைகள்லாம் பேசுறாங்களாடா. நான் சொல்லும்போது சிரிச்சேடா. பேர்ட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்ல. இது எந்த மொழி சொல்? பேர்டுங்கிறது என்ன? பேர்டுன்னா தமிழ்ல பேடு, பேடு, குயில் பேடுன்னு பாடுறாங்களாடா. குயில் பேடு. நீயோ 3ஆம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு, நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன? பேடுனா பறவைன்னு அர்த்தம், பெண் பறவைன்னு அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? பல சொற்கள். அவன் சடன்கிறான். உன்னுடைய உடன் அவனுடைய சடன்.
உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு. ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டாவே. உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் அட்டாக்கு. அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்னு நீ ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா? ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளையடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேசியே. டேய், இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான்டா அதிகமா இருக்கான். இங்கிலீஷ் பேசினா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது? வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான்டா. அவன் தாய்மொழிடா. பைத்தியக்காரா. டேய், உணர்ந்து தெளி, முதல்ல தெளி. அத சொன்னாம்பார், அங்க நீ ஏமாந்த. எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு? ஐரோப்பிய நாட்டில் எந்த நாட்டிலாவது இங்கிலீஷ் இருக்கா? பிரான்ஸ்ல போய் நீ இங்கிலீஷ் பேசிடுவியா? நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா? பைத்தியக்கார. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். அப்புறம் எதுக்கடா 1.5 கோடி பேர் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன்? ஏண்டா பாரு, நுட்பமா பாரு. உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த இந்திய திராவிடன் கடைசி அங்க பண்றான் பாரு. மெதுவா வந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான். சாமி கும்பிடாத, கடவுளை நம்புகிறோம் காட்டுமாண்டி, கடவுளை வழிபடும் கொட்டாப்பைய நேர இங்க வா, கோயில இருந்து வெளியில வா, எங்க வா, என் புகவுலிய கும்பிடு. ஏய் சிரிக்காதரா. நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதியில விழுந்து கும்பிடுறான்டா, காவடி தூக்குறான்டா, பால் காவடி எடுக்கிறான்டா, மொட்டை அடிக்கிறான்டா, பைத்தியக்காரப்பல. நீ வாடா, இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. அந்த கோபத்துல சொல்றேன், ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க. ஒரு நாள் ஆதான் பேத்து எடுக்கிறேன். டேய், நீ சிரி நம்ப மாட்ட. காணொலி இருக்கு பாரா, கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம், காட்டு மரணித்தனம். ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிச்சு பாடுறாப்படுறா. பைத்தியக்காரா. இவங்கள போய் நம்புறியா? டேய், உன்னை வழிபாட்டில இருந்து வெளியேற்றிய, மொழியிலிருந்து வெளியேற்று, கோயிலிருந்து வெளியேற்று, கடைசிக்கு இருந்துட்டான் உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்னை பாரு, மீன்பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில். ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில். மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும். படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் வார்த்தா கொடுப்பான. டேய், பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடு வித்தாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சாண்டா. முட்டாப்பழ. டாக்டருக்கு படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறேன். உங்க ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவாளா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சாங்க கட்டணும், வேளாண்மை பார்த்தாங்க கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். டேய், இப்ப இருக்கிறவன தான் கொல்லணும். அண்ணன் சொல்றது புரியுதா? இது என்ன பண்ணுவா தெரியுமா? படிச்சுட்டேன் வேலை. 3500 பேருக்கு 3500 வேலைக்கு 13 லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா. இப்ப என்ன தெரியுமாடா? போராட வாட்சிமான்னு கூப்பிடுறான். அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு. யார்ட்ட இந்த ராமசாமி வாரிசுகள்கிட்ட சிக்கிட்டு அவன் படுற பாடு பாரு. படி, டாக்டர் ஆயிட்டேன். யாருக்கு வேலை பாக்குறது? தனியார் முதலாளிக்கு. 3 கோடி ரூபாய் கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன். கிட்னி எடுத்துறான். நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம். அப்ப நீ நுட்பமா விளங்கணும். டேய், அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா. சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கேன்னு வாரா.
நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா 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 என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. நீ நுட்பமா பாரு, இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான்? உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் சீமா சொல்றாப்ல, ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல. இவன் தான் மாட்டுக்கறிங்கிற விழா வச்சவன், இவன் தான். இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய் இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன், உங்க ஓத்தா உணர்ந்துருவாங்க, உங்க ஒப்பை உணர்ந்துருவாங்க. அதை எந்த ஆத்தால உணர்ந்து பைத்தியக்கார பயலா, வேளாண்மை தொழிலடா பறைசி பறைசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசான் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்கார். என் தங்கச்சிட்ட கேளு, அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசிகள்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா ஏன் பேசுற? வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்கிறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு, இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர? எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய்,
மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா, இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத, 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன பண்ணிக்கிறது?